தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம். இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தபுராணத்தில் விழலுக்கு இறைத்த நீர் குறித்து சிந்திக்க இருக்கிறோம். சூரன், சிங்கன், தாரகன் ஆகியோருக்கு காசிப முனிவர் உபதேசித்த தவநெறியை கேட்ட மாயை குறுக்கிட்டாள். மறைகளை அறிந்த முனிவரே, தாங்கள் உண்மையாகிய உறுதி பொருளை உரைத்தீர்கள். அவை உயர்ந்த முக்தி நிலை அடைய விரும்பும் அறிவுடைய முனிவர்களுக்கே ஏற்றதாகும். நாம் அசுரகுலத்தில் பெற்ற இந்த சிறுவர்களுக்கு அவற்றை உபதேசித்தல் தகுமா என்றாள் மாயை. மாயையின் இந்த கேள்வியை கச்சியப்பர், மறைத்தெறி முனிவனி வாய்மையாகிய உறுதியை மொழிந்தனை உயர்ந்த வீடுறும் அறிவுடை முனிவர்க்கன்றி நாமருள் சிறுவர்க்கு இத்திறம் செப்பலாகுமோ என்று உரைக்கிறார். நேற்று எங்களிடத்தில் இரவில் யாமத்தில் தோன்றியதால் நீங்கள் அசுரகுணத்தில் பொருந்தினீர்கள். தேவர்கள் உங்களுக்கு பகைவர்கள் ஆவார்கள். அவர்கள் தங்களுடைய முயற்சியால் தற்சமயம் தலைமை பதவியில் உள்ளனர் என்றாள் மாயை. மாயை கூறும் இப்பாங்கை கச்சியப்பர், எங்கள் பால் நென்னலில் யாமம் தோன்றலால் துங்கமா நிருதர் கதியில் துண்ணினீர். உங்களுக்கு கொன்னலார் உம்பர் யாவரும் தங்கள் தம் முயற்சியால் தலைமை பெற்றுள்ளார் என்று கூறுகிறார். நீங்கள் மூவரும் சிவபெருமானுக்கு உகந்த பெரிய வேள்வி ஒன்றை இயற்ற வேண்டும். இறைவன் அதனை கண்டு மகிழ்ந்து நீங்கள் கேட்கும் இம்மைக்குரிய அனைத்தையும் கொடுத்தருளுவான் என்று கூறிய மாயை அவ்வேள்விக்கு உரிய மந்திர தந்திர முறைகளை உபதேசித்தாள். வேள்விக்கு இடையூறுகள் நிகழாமல் பாதுகாக்கும் முறைகளையும் கூறினாள். தீய வேள்வியை இயற்றி வரங்களை அடையும் வழிமுறைகளை கூறிய மாயை காசிபனையும் பெற்ற மக்களையும் விட்டு நீங்க புறப்பட்டாள். ஏதிலார் போல நீ ஏகுதல் தகுமோ என வினவினார் காசிபர். முனிவரே, வருந்த வேண்டாம். நான் தங்களுடன் கூடி பிள்ளைகளை பெறவே வந்தேன், சேர்ந்து வாழ்வதற்கு அல்ல என்று கூறிய மாயை மறைந்து விட்டாள். மாயை தன்னிடத்து முட்டிய காமத்தீயால் காசிபர் பெரிதும் வருந்தினார். அதனை அறிந்த பிரம்மன் அவர் முன் தோன்றினான். இந்த காமம் என்னும் கொடிய நெருப்பை நினைத்தாலும் சுடும். காம கதைகளை கேட்டும் படித்தும் நம்முள் கொண்டால் அதுவும் சுடும். காம உணர்வை தள்ளி வைக்க நினைத்தாலும் சுடும். இத்தன்மைகளால் காமம் கள்ளினும் கொடியதாகும் என்று பிரம்மன் பலவாறு காமத்தின் கொடுமைகளை காசிபருக்கு எடுத்து கூறி அவரை தவநெறியில் மீண்டும் ஈடுபட அறிவுறுத்தினான். காசிபரும் தவத்தை புரிய தனியிடம் சென்றார். பிரம்மன் கூறும் காமத்தை பற்றிய அழகான சிந்தனையை கச்சியப்பர் உள்ளினும் சுட்டிடும், உணரும் கேள்வியிற் கொள்ளினும் சுட்டிடும், குறுகி மற்றதை தள்ளினும் சுட்டிடும் தன்மை ஈதினால் கள்ளினும் கொடியது காம தீயதே என்று காமம் கள்ளை காட்டிலும் கொடியது என்று கூறுகிறார். சூராதி அவுணர்களின் வேள்வி இனிதே நிறைவேறி அசுரர்கள் வேண்டிய வரங்களை பெற்றிட மாயையும் தவம் செய்தாள். அவளுக்கு உரிய ஆலோசனைகளை அசுரகுரு சுக்கிரர் வழங்கினார். மாயையின் அறிவுரைப்படி மகாயாகம் இயற்றிட சூரன் ஆயத்தமானான். இளவல்கள் இருவரையும் தனக்கு முன்னும் பின்னுமாக அசுரர் படைகளை அழைத்துச் செல்ல பணித்தான். யாக பூமியை தேர்ந்தெடுக்க பயணித்த சூரனின் படைகளைக் கண்டு விண்ணவரும் அஞ்சினர். பெருவேள்வி இயற்ற சூரபத்மன் புறப்பட்டதை அறிந்த அசுரகுரு சுக்கராச்சாரியார் வான்வழியில் வந்து இறங்கினார். அசுரகுரு என்று தம்மை அறிமுகம் செய்து கொண்டு சூரனை ஆசிர்வதித்தார். வேள்வியை குறுக்கீடுகளில் இருந்து காக்கும் சிவமந்திரம் ஒன்றையும்
சுக்கிரர் சூரனுக்கு உபதேசித்தார். சூரன் வடதிசையில் சென்று வேள்விக்கு உகந்த இடத்தை தேர்ந்தெடுத்தான். வேள்வி சாலையை சுற்றி மதில்களை எழுப்பினர். 4 திசைகளிலும் வாயில்கள் அமைக்கப்பட்டன. அசுரப்படையினர் அனைவரும் காவல் பணியில் ஈடுபட்டனர். 1000 யோசனை நீளமும் அகலமும் ஆழமும் உடைய பிரதான குண்டத்தை சுற்றி 108 குண்டங்களும் அவற்றை சுற்றி 1008 குண்டங்களும் அமைத்தனர். பிரதான குண்டத்தின் அருகில் கம்பம் ஒன்று நாட்டப்பட்டது. வேள்வி தீ வானளாவி எரிந்தது. சிவபெருமானுக்காக புரிந்த அவ்வேள்வியில் அசைவ பொருட்கள் ஆகூதியாக கொடுக்கப்பட்டன. அதன் பிறகு பொற்கிண்ணங்களில் நிறைந்த ஊன் துண்டுகளை ஓமத்தீயில் இட்டான். சிவந்த இரத்தத்தையும் கடல் போல் ஆகூதி செய்தான். இந்த யாக காட்சியை கச்சியப்பர் அன்னதற்பின் பொற்குழிசிகள் துண்ணுகின்ற துணிப்படும் ஊன் தொகை வன்னியின் கண் மரபின் நின்று உய்த்தான். செந்நிற குருதிக்கடல் சிந்தியே என்று கூறுகிறார். ஓதனம் என்று கூறப்படும் சோறு, நெய், எண்ணெய், பால், தயிர், நெற்பொறி ஆகியவற்றுடன் தனது தாய் வருவித்த தேன், கள் போன்ற பொருட்களையும் கணக்கின்றி யாக குண்டத்தில் ஆகூதியாக கொடுத்தான் சூரன். இவ்வாறாக யாகம் நிறைவேறிக் கொண்டிருந்தது. காசிபர் கூறிய தவநெறிகள் அனைத்தும் விழலுக்கு இறைத்த நீராய் வீணாய் போனது. நாளைய நிகழ்வில் முயற்சியில் உறுதி என்பது குறித்து சிந்திப்போம். இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் மாயை தனது அசுர குழந்தைகளுக்கு சிவபெருமானுக்கான வேள்விகள் குறித்தும் மந்திர தந்திர முறைகள் குறித்தும் கூறியதையும், பிரம்மன் காசிபருக்கு காமம் கள்ளினும் கொடிது என்று உபதேசித்ததை குறித்தும், சூரபத்மன் பிரம்மாண்டமாக ஏற்றிய யாகம் குறித்தும் பகிர்ந்த செய்திகளையெல்லாம் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.